பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பு வழங்கக்கூடிய சந்திரசேகர்ஜி அவர்கள், கடவுள் வாழ்த்து பிரதீஷ்ஜி அவர்கள், தொகுப்பு தலைமை டி சம்பத்குமார்ஜி அவர்கள், முன்னிலை வகிப்பவர்கள் எஸ்பி ராஜ்குமார்ஜி மாவட்ட செயலாளர் அவர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் SM மதன்ஜி அவர்கள், கிழக்கு மண்டல தலைவர் பாஜக மு விக்னேஷ் பிரபு அவர்கள், தைப்பூச கமிட்டி தலைவர் PVC ரவிச்சந்திரன் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர் நகர செயலாளர் அஇஅதிமுக கே கார்த்திகேயன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், தலைவர் விஷ்ணு குளமன், காமராஜர் நட்பணி மன்றம் நெல்லை தர்மராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் பசும்பொன் தேசிய கழகம் முருகேசன் அவர்கள், காவிக்கொடியை அசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைக்கும் VP கந்தசாமி MLA அவர்கள், சிறப்புரை வழங்கக்கூடிய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் இந்து முன்னணி S சதீஷ்ஜி அவர்கள், வாழ்த்துறை வழங்குபவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் பாஜக திரு கோபால்சாமி அவர்கள், தேசபக்தர் பழனிசாமிஜி அவர்கள், ரவிக்குமார்ஜி அவர்கள், நகர செயலாளர் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் ஒன்றிய துணைத் தலைவர் இந்து முன்னணி ஜீவா அவர்கள், நன்றியுரை வழங்கக்கூடியவர் அஜித், நகர தலைவர் கண்ணம்பாளையம் அவர்கள். இப்பொதுக்கூட்டமானது சற்று நேரத்தில் துவங்க இருப்பதால் ஆங்காங்க இருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து விழா மேடையின் முன்பு அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 9ஆம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இந்து மக்கள் எழுச்சி திருவிழாவின் விசர்ஜன ஊர்வல பொதுக்கூட்டமானது துவங்க இருக்கிறது. ஆங்காங்க இருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து விழா மேடையின் முன்பு கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரை வழங்கக்கூடிய திரு சந்திரசேகர்ஜி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கடவுள் வாழ்த்து பாடக்கூடிய பிரதீஷ் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய டி சம்பத்ஜி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் SP ராஜ்குமார்ஜி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் SM மதன்குமார்ஜி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கிழக்கு மண்டல தலைவர் பாஜக விக்னேஷ் பிரபு அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தைப்பூச கமிட்டி தலைவர் PVC ரவிச்சந்திரன்ஜி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்துள்ள திரு கே கார்த்திகேயன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். செல்வராஜ் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். காமராஜர் நட்பணி மன்ற தலைவர் நெல்லை தர்மராஜ்ஜி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பசும்பொன் தேசிய கழக மாவட்ட செயலாளர் இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சம்பத்தனன் அவர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார். அடுத்து காங்கேயம்பாளையத்தை சேர்ந்த தேசபக்தர் பழனிசாமி அவர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கலங்கல் மணி அவர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார். பசும்பொன் முருகேசன் அவர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார். புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார். காஞ்சிபுரம் சரவணகுமார் அவர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார். முதல் நிகழ்ச்சியானது கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்து நிலம்பிரை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மூன்றாவது அழைக்கிறோம். சூலூர் ஒன்றிய இந்து முனை நடத்தும் 29ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எழுச்சி விழாவுக்கு வருகை புரிந்துள்ள திரு டி சம்பத்குமார் அவர்கள், தலைவர் சுவாமி விவேகானந்த இளைஞர் சக்தி இயக்கம், முன்னிலைவர்கள் திரு SP ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் இந்து முன்னணி, திரு SM மதன்குமார் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இந்து முன்னணி, திரு மு விக்னேஷ் பிரபு அவர்கள் சூலூர் கிழக்கு மண்டல தலைவர் பாஜக, திரு PVC ரவிச்சந்திரன் அவர்கள் தைப்பூச கமிட்டி தலைவர், சிறப்பு அழைப்பாளர்களாக திரு கார்த்திகேயன் அவர்கள் நகர செயலாளர் அஇஅதிமுக, திரு ER செல்வராஜ் அவர்கள் தலைவர் விஷ்ணு குழுமம், நெல்லை தர்மராஜ் அவர்கள் காமராஜர் நட்பணி மன்றம், திரு முருகேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர் பசும்பொன் தேசிய கழகம்,
ஊர்வலத்தை காவிக்கொடி அசைத்து துவக்கி வைக்கிற திரு விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள், சிறப்புரையாற்ற வருகை வந்துள்ள திரு எஸ் சதீஷ்குமார்ஜி அவர்கள், மாநில நிர்வாக குழு இந்து முன்னணி, வாழ்த்துறை வழங்கவிருக்கும் கோபால்சாமி அவர்கள், தேசபத்திர பழனிசாமி அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், திரு ஜீவா அவர்கள், அஜித் நகர்த்தல் அவர்களை சூலூர் ஒன்றிய இந்து முன்னணி சார்பாக வருகிறவர் என அன்போடு வரவேற்கின்றோம். விழாவுக்கு வருகின்றுள்ள களங்கள் மணியானந்தி அவர்களையும் பசும்பொன் சரவணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்தின் தலைவர் டி சம்பத்குமார்ஜி அவர்களை பொதுக்கூட்டவரை அழைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சூலூர் ஒன்றிய இந்து முன்னணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 29வது ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விஜர்சன ஊர்வலத்தின் முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு திரளாக வந்திருக்கும் இந்து முன்னணி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பணிவான மாலை வணக்கங்கள். கடந்த 29 ஆண்டுகளாக சூலூரில் மிகச்சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவானது இந்த தேசம் முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் இதற்கு வித்திட்ட இயக்கம் இந்து முன்னணி. ராமகோபாலன்ஜி அவர்களது வழிகாட்டுதலில் அவரது பொறுப்பில் இந்து முன்னணியானது இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மூலம் ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநிலம் முழுவதும். இதில் இருந்து நம்ம என்ன எதற்காக இதை செய்கிறோம், இதில் என்ன நம்ம பலனை கண்டுவிட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இது ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு செய்கிறோமா, இல்லை எல்லாத்துக்கும் ஒரு குஷிப்படுத்துறதுக்கு செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். இந்த விழா மூலம் நாம் ஏற்படுத்த நினைப்பது குறிப்பாக இந்த மாநிலத்தில் உள்ள இந்துக்களுக்கு நாம் இந்துக்கள் என்ற ஒரு உணர்வை ஊட்ட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முதல் குறிக்கோள். அதாவது இந்த பரந்துபட்ட இந்த பாரம்பரியமிக்க தொன்மையான இந்த தேசத்தின் முதன்மையான குடிமக்கள் நீங்கள், பெருமை மிகு இந்த பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் சொந்தமான இந்து மக்கள் நீங்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை ஊற்றுறது தான் இந்த விழாவினுடைய முக்கியமான குறிக்கோள். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த எவ்வளவு இந்து இயக்கங்கள், சங்க பரிவார அமைப்புகள், அதனுடைய லட்சோப லட்சம் தொண்டர்களும், எவ்வளவு பலிதானங்கள், எவ்வளவு உயிர் பலிகள் இந்த கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தில் நம்ம இடைவிடாது பணி செய்தாலும் இன்றைக்கு நம்ம என்ன அடைந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கையில் நம்ம உண்மையிலேயே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நடந்த மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் அந்த கூடிய அந்த எழுச்சிமிக்க கூட்டத்தையும் அந்த ஒரு எழுச்சிமிக்க உணர்ச்சிமிக்க ஆன்மீக அடிப்படையிலான அந்த கூட்டத்தையும் கண்ட பிறகு உண்மையிலேயே நம் இந்த கடந்த 40-50 வருடங்களாக உழைத்த உழைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு விழிப்புணர்வு இந்துக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அப்படி
இந்த விழிப்புணர்வானது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதாவது நமக்கு இந்த மாநிலத்தில் முக்கியமாக சனாதன தர்மத்தை பற்றி ஒரு தெரியாத ஒரு கோமாளி பசங்கள்லாம் சனாதன தர்மத்தை பற்றி மிக கேவலமாக அதை ஒழிப்போம் நசுக்குவோம் அப்படின்னு பேசிட்டு திரிகிறாங்க. முதல்ல நமக்கு சனாதன தர்மம் என்ன, இந்து தர்மம்னு என்ன, இந்து கலாச்சாரம் என்ன, இந்த தேசம் எவ்வளவு ஒரு தொன்மை வாய்ந்த தேசம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அவர்கள் போகிற போக்கில் என்னிடத்தையோ சொல்லிட்டு இருக்காங்க சனாதன தர்மம்னா இதுதான் அதுதான் அப்படின்னு. அப்படி இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிற தொண்டர்கள், நம்ம இந்த இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் முதல்ல சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து கொண்டு நம்ம சமூகத்தில் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற இத்தனை வேலைகளுக்கும் நமக்கு ஒரு பலன் இருக்கும். உண்மையாகவே இந்த பல்வேறு நம்ம பணிகள் மூலம் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒவ்வொரு கோயிலையும் கூடுற கூட்டம் இதையெல்லாம் பார்த்து இந்த கடந்த 50-60 வருடங்களாக இந்த நாத்திக சக்திகள், திராவிட சக்திகள் இன்றைக்கு கொஞ்சம் பயந்து ஒதுங்கி நடக்கும் ஒரு நிலை உருவாகியுள்ளது. இது இன்னும் வீரியமாக வேண்டும். இது போன்ற இந்த விழாக்கள் இன்னும் மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெற வேண்டும். இந்த விழாவை 29 வருடங்களாக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து இந்து முன்னணி தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், ராஜ்குமார் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். அடுத்தபடியாக பசும்பொன் தேசிய கழக செயலாளர், மாவட்ட செயலாளர் எம் முருகேசன்ஜி அவர்களை பொதுக்கூட்டோரை அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலை பொழுதில் விநாயகர் நல்வாழ்த்துக்களை பசும்பொன் தேசிய கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், நம்ம முப்பாட்டம் கட்டின கோயில், இதே மாமன்னர் மருது சகோதரர்கள் கட்டின கோயில், சிவகங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் நம்மளுக்காக போராடி அந்த கோயிலை இடிக்காம வெள்ளையர்களை எதிர்த்து போராடினது நம்ம முப்பாட்டன்கள். அப்போது அந்த கோயில்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இன்னும் வருகின்ற 1ஆம் தேதி முதல் சுதந்திர போராட்ட வீரர் புலித்தேவனுடைய விழா வருகின்றது. அதற்கு நாங்கள் செல்கிறோம். ஏனென்றால் நம் முப்பாட்டன் அந்த கோயிலை கட்டி முதலிலே வரி கட்டுறதுக்காக முதலில் எதிர்த்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் புலித்தேவன். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வருங்கால இளைஞர்கள் நம்ம பண்பாட்டை, நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்கணுங்கிறத நம்மளுடைய குறிக்கோள். அடுத்தவன் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நம்ம முப்பாட்டம் கட்டின கோயிலில் நம்ம வரி கட்டுவோமாமா, நம்ம காசு போடுவோமாமா, நம்ம காசை எடுத்துக்கிட்டு அந்த வரி பணத்தை வச்சுட்டு நம்ம கோயிலை இடிப்பாங்களாம். யாராவது நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன் வேற எதில் இடுவேன், வேற எதோ பண்ணுவேன், வேற யார்கிட்ட இந்து மக்கள் கோயிலில் இருந்து தான் உனக்கு வருமானமே வருது அதிகமாக. அது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் நம்ம இந்துக்கள் தான் ஆள்வோங்கிறது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்பவே சொல்லியிருக்கார். நம்ம எல்லாமே அசிங்கப்படுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் வருங்காலத்தில் காவிதம் ஆளும் என்று சொன்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அவர் சொன்ன பன்மொழியெல்லாம் இந்த காலத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம்.
கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம காவித ஆளும் கண்டிப்பாக அந்த ஆன்மீகவாதிகள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாய்ப்பு நல்கிய சூலூர் ஒன்றிய இந்து முன்னணி சார்பாக நடத்துகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு எங்களை எல்லாம் அழைத்து பெருமைப்படுத்திய எங்கள் இந்த 29 ஆண்டு காலமாக இதை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மதன்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அத்துணை இந்து முன்னணி நபர்களுக்கும் எங்கள் பசுமன் தேசிய கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். அடுத்தபடியாக